சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? இது தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய ஐடி விங் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஆலோசனை கூட்டம் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்று வருகிறது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஐடி விங்கினுடைய பங்களிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த கட்சியினுடைய செய்த அவர்களுடைய சாதனைகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கும் அதே போல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதற்கும் இப்படி அவங்களுடைய பணி என்பது ஒரு தலையாய பணியாக இருந்து வருகிறது. திமுக, அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே ஐடி விங்குக்கு அதிமுக்கியத்துவம் வழங்கி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஐடி விங்கினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவர்களுடைய பணிகள் குறித்தும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்புதான் அதிமுக ஐடி விங்கினுடைய அந்த நிர்வாக அமைப்பு ஆனது மாற்றியமைக்கப்பட்டது. அதன்படி ஐடி விங்கினுடைய செயலாளராக ராஜசத்தியனும் தலைவராக சிங்கை ராமச்சந்திரனும் நியமிக்கப்பட்டாங்க. துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், பொருளாளர் என்ற அமைப்பாக மாற்றியமைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த மாநில நிர்வாக அமைப்பின் கீழே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த மாவட்டங்கள் 12 மண்டலங்களாக மாற்றியமைக்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், சேலம், ஈரோடு, கோவை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், நெல்லை என 12 மண்டலங்களாக இந்த ஐடி விங்கினுடைய நிர்வாக அமைப்பானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில கட்சியினுடைய அதிமுக செய்த சாதனைகள் தொடர்பாகவும் அதே போல சாதனைகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கும் தேர்தல் தொடர்பான பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஐடி விங் நிர்வாகிகளுக்கு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த நிர்வாகிகளையும் சந்தித்து முதன்முறையாக உரையாற்றி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.